வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்ல ரெண்டாவது மேட்ச் பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா பாத்தீங்கன்னா வேற எல்லாம் போயாச்சு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான சீரீஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வடக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் வின் பண்ணது இல்ல போன மாசம் வின் பண்ணது இல்ல போன வாரம் வின் பண்ணது அப்படின்னு சொல்லி ஃபேக்கா இப்பெல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போட்டோஷாப் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாது. போட்டோஷாப் ஒரு தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு கூட 1008 பேர் நம்ம கெஞ்சி கூத்தாடி அப்படி பண்ணிதாங்க இப்படி பண்ணிதாங்க நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அதனால போட்டோஷாப்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எடிட் பண்றாங்க. அதாவது ஒரு ஜிஎல் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஏமாத்துறாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் அந்த உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் பிரைம், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கணக்குங்கிற மாதிரி, இல்லை ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கணக்கு, ஒரு மாசத்துக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய் 10000 ரூபாய் வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்காங்க ஜிஎல் டீம் கிஎல் டீம்லாம் சொல்லி. ஸோ எல்லாமே ஃபேக். அதாவது உங்களுக்கு என்னோட டீம் பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காம போகும், தோக்குற மாதிரி இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு போயிட்டு ஒரு பிரைம்ல ஜாயின் பண்ணாதீங்க. எத்தனையோ ஃப்ரீயா கொடுக்குற சேனல்ஸ் இருக்காங்க. தமிழ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சேனல்ஸ் இருக்காங்க. வேற யாரையும் பெருசா பாக்குறது இல்ல, ஒரு 2 சேனல்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹிந்திலயும் நிறைய பேர் ஃப்ரீயா பண்ற சேனல்ஸும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதனால இந்த நம்ம பிரைம் மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லி எதுவுமே சேராதீங்க. ஏன்னா இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாவே டீம்ஸ் கிரியேட் பண்ணுது சில ஆப். அதுக்கு என்ன தெரியும்? இப்ப இன்னைக்கு மேட்ச்ல நம்ம ஒரு மனுஷனாலே நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இன்னைக்கு விராட் கோலி இந்த பிச்சில ஆடுவானா ஆட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும். அது சும்மா இஷ்டத்துக்கு கண்ணை மூடிட்டு ஒரு 11 பேரை டப்புன்னு ஒரு குழப்பி போட்டு ஒரு டீம் கொடுக்கும். அதுக்கும் பிரைம் இருக்கு, ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. சொந்தமா டீம் போட தெரிஞ்சா போடுங்க, இல்லைன்னா கம்முன்னு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வீட்டை பார்த்து. அதுதான் உண்மை. அதுக்காக அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஏன்னா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாவே டீம்ஸ் கிரியேட் பண்றாங்க ஆப் வந்துருச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, நான் பார்த்தேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கும் மாசம் 7 ரூபாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால எதையுமே நம்பாதீங்க நண்பா. உங்க நாலேஜுக்கு என்ன தோணுது? இப்ப நான் ஒரு ஐடியா கொடுத்தேன்னா அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஐடியாவை நீங்க எடுத்துக்கிட்டு, நான் சொல்றதே தப்பு நினைச்சு அதுல இருந்து ஒரு ரூட் எடுத்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்லாவே வின் பண்ணலாம். ஸோ அதனால இந்த பிரைம் பண்ணாங்கட்டி வேணாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நமக்கு ப்ரோ கபடி வருது. போன வருஷம் நான் கூட தான் போன வருஷம் ப்ரோ கபடியில ஒரு மேட்ச் ஜிஎல் வின் பண்ணேன். அதுக்காக ஸ்கிரீன்ஷாட் போட்டு எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னா சொல்ல முடியும். ஒரு மேட்ச் வின் பண்ணோம்னா ஜாலி, அவ்வளவுதான். நல்ல வேலை ஒரு அமௌண்ட் கிடைச்சு வின் பண்ணோம், நம்ம கஷ்டப்பட்ட எஃபெக்ட் கிடைச்சது, அது அதோட முடிஞ்சு அன்னையோட மறந்தாச்சு. அன்னைய டேயோட அதை கொண்டு இப்ப போட்டுக்கிட்டு அந்த போன வருஷம் நான் வின் பண்ண மாதிரி நீங்களும் வின் பண்ணணுமா, ஜிஎல்ல ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. அது கேட்டா அது ஃப்ராட் பண்ணும். நம்பாதீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம்லயும் ஏகப்பட்ட ஃபேக் சேனல், இஷ்டத்துக்கு ஃபேக் இருக்காங்க. ஸோ இப்போ உள்ள காலத்துல நீங்க தான் கரெக்டா ஜாயின் பண்ணி பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். ஸோ நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து 3-4 வருஷமா நம்ம சேனல் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, லெஃப்ட் ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் ஃப்ரீயா மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஒரு சூப்பரான ஒரு ஆப். நமக்கு கேப்டன் போட தேவையில்லை, வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, கஷ்டப்பட்டு நீங்க டீம் கிரியேட் பண்ணணும் தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயர், ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்க ஈஸியா வின் பண்ணலாம். ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி நமக்கு கிடையாது, ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனையோ ட்ரை பண்ணிருப்பீங்க. இந்த ஆப் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆயிருப்பீங்க அந்த டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் பிச்சில் தான் இன்னைக்கு 2வது மேட்ச் நடத்துறாங்க. 3வது 4வது மேட்ச் தான் பாத்தீங்கன்னா துபாய் கிரவுண்டுக்கு போகுது. அதனால அதே பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் டீம் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங், நம்ம ஒரு ஸ்காட்லாந்து அந்த மாதிரி உமன்ஸ் பத்தி தான் பேசுறோம். ஒரு ஸ்காட்லாந்து டீமோ அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய, ஒரு எஃபெக்ட் போட்டு ஆடக்கூடிய ஒரு டீமா தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு. ஸோ பாகிஸ்தான்ல முனிபா அலி அவங்க தான் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புல் ஃபெரேசா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல 2 பேர்ல யாருக்கு அட்வான்டேஜ் அதிகம்னு பாத்தீங்கன்னா அந்த அலி கிட்ட தான் பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன், உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன்
ஒன்லி பவுலிங் ஆப்ஷனை கூட நம்ம வந்து தைரியமா பிக் பண்ணலாம். ஆனா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷனை மட்டும் நம்ம தைரியமா பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இவங்களோட செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 60% இருக்குன்னா இப்ப டீமை பார்க்கும்போது. அதனால ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் கிளிக் ஆகுமே தவிர டெய்லி கிளிக் ஆகாது. அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரா அமீன், இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா இவங்க கொஞ்சம் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. 2 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடக்கூடிய வில் ஃபெரஸா தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். அடுத்து வந்து நிடா தார், இவங்க வந்து பேட்டிங் பிளஸ் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் வர்றாங்களா, ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாங்க. எத்தனை ஓவர் பவுல் பண்றாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால, அதுவும் ஆப்போனன்ட் ஸ்ரீலங்கா ஒரு நல்ல டீம் அப்படிங்கிறதுனால மினிமம் 1 or 2 விக்கெட் எடுப்பாங்க. பேட்டிங்லயும் ஒரு 15ல இருந்து 25 ரன்னுக்குள்ள ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஃபாத்திமா சனா, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பிளஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த டீம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ல இருந்து டாப்ல ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காங்க. அடுத்து வந்து ஐலிசா ரியாஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பேட்டிங் ஆப்ஷன், ரொம்ப ரேரா வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து எடுப்பாங்க. அடுத்து ஒமேமா ஷொஹாலி வந்து ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காங்க. எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மாதிரியான டீம்ஸ் கூட ஆடும்போது பாகிஸ்தான் வந்து இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் இது பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க பேட்டிங்கும் பண்றாங்க, ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய பேர் பிளேயிங் கிரவுண்ட்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் கிரவுண்ட்ல இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டாப் 7 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் யாருக்கெல்லாம் இருக்கு? விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் டபுள் அட்வான்டேஜ், நிடா தார் பேட்டிங் பிளஸ் ஸ்பின்னர் ஆப்ஷன், ஃபாத்திமா சனா பேட்டிங் பிளஸ் ஃபாஸ்ட் பவுலிங், ஒமேமா ஷொஹாலி பேட்டிங் பிளஸ் ஸ்பின் பவுலிங். இந்த 4 பேருக்குமே டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த 7ல நீங்க கொஞ்சம் டபுள் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு இருக்கு. ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன்ல இந்த வில் ஃபெரஸாக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் மேபி நீங்க வந்து போகலாம். ஏன்னா 60% செலக்ட் பண்ணியிருக்காங்க. சில மேட்ச்ல 40-50 ரன் அடிச்சு கொடுப்பாங்க. ஆனா இது ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்ட் ஆடுறதுனால கொஞ்சம் அதனால நான் மிஸ் பண்ணியிருக்கேனே தவிர மீதி எல்லாருக்குமே ஸ்டார் போட்டிருக்கேன். அடுத்து வந்து எல்லாமே பவுலிங் ஆப்ஷன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முக்கியமான மெயின் ஸ்பின்னர் துபா ஹசன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரா தான் இருக்கிறாங்க. அடுத்து சைடா இக்பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாங்க. அடுத்து வந்து நஷாரா சந்து வந்து நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. அடுத்து வந்து டயனா பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ 2 ஃபாஸ்ட், அதனால அந்த ஃபாஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. என்னதான் ஸ்பின் டு வின் ஃபார்முலா இருந்தாலும் ஒரு மினிமம் ஒரு 2 ஃபாஸ்ட் நமக்கு தேவை. அதுல ஒரு ஃபாஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா ஆல்ரவுண்டர் வந்து பிக் பண்ணிடுவோம். ஃபாத்திமா சனா பிக் பண்ணாம டீமே எடுக்க மாட்டோம். அதனால இந்த இது அதே மாதிரி ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே எப்படின்னா, இப்போ ஒரு 3 T20 நடக்குன்னா ஒரு T20ல மாசா இவங்க ஹசன் பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா 2வது T20ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. சைடா இக்பால் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 3வது T20ல இவங்க 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நஷாரா சந்து வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் 3 பேருமே ஸ்பின்னர். பட் 3 பேர்ல அட்லீஸ்ட் மினிமம் 2 பேருக்காச்சும் நீங்க வந்து தைரியமா தாராளமா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். அது அந்த 2 யாரு வேணாலும் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ல கூட நம்ம வந்து பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் போகலாம் இந்த டீம்ல? ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நிடா தாருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ஃபாத்திமா சனாக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த ஸ்பின்னர் ஆப்ஷன்ல யாருக்காச்சும் இந்த 3ல ஒருத்தருக்கு வந்து கேப்டன் வீசி கூட தைரியமா எடுக்கலாம். 3 பேரும் சேம் கேட்டகரியான பிளேயர்ஸ் தான். அதனால இந்த 3 பேருக்குமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். அட்லீஸ்ட் முனிபா அலிக்கு வந்து விசி ஆப்ஷன் வந்து போங்க. உங்களுடைய ஸ்மால் லீக்ல வேணாம், மினி லீக் மெகா லீக்ல அவங்களுக்கு வந்து விசி ஆப்ஷன் வந்து நீங்க தாராளமா போகலாம். ஸோ இதுதான் பாகிஸ்தானோட ப்ரெடிக்ஷன். அடுத்து வந்து ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவை நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது. ஏசியா கப் கூட இப்ப வின் பண்ணாங்க, இந்தியாவெல்லாம் பீட் பண்ணிட்டு. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டீம் மெம்பர்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. முதல்ல வந்து விஷ்மி ராஜபக்ஷா, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சமாரி அட்டப்பட்டு அவங்களும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய விஷ்மி ராஜபக்சாக்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனா சமாரி அட்டப்பட்டுக்கு நம்மளுடைய எப்படி சொல்றது, இப்போ நடந்த இந்த 100 லீக் இந்த மாதிரி எல்லா டொமஸ்டிக் லீக்லயும் ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்து பாத்தீங்கன்னா
பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஹர்ஷிதா மாதவி, அவங்க வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான பிளேயர். பட் அவங்களோட செலக்டட் பெர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 90% மேல இருக்கு. ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்க வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க. பட் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஒரு 20-25 ரன் கிட்ட கொண்டு வர்றாங்க. அடுத்து கவிஷா தில்ஹாரி, அவங்க வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் ஃபார் ஸ்ரீலங்கா. பேட்டிங்கும் பண்றாங்க பிளஸ் பவுலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஆனா ஸ்பின் தான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்பின்னர். அதே மாதிரி அட்டப்பட்டும் ஒரு ஸ்பின் பவுலர் தான். அதுக்கடுத்து நில்ஷா சில்வா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அவங்களோட பெருசா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஹாஷினி பெரேராவும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அவங்க கிட்டையும் பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கா சஞ்சீவானி வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த டாப் 7ல பாத்தீங்க அப்படின்னா டபுள் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரே பிளேயர் சமாரி அட்டப்பட்டு, கவிஷ்கா தில்ஹாரி, அதுக்கு அடுத்தபடியா அனுஷ்கா சஞ்சீவானி அவங்க தான். அந்த 3 பேருக்கு தான் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. அதுல குறிப்பா அட்டாப்பட்டும் இது நம்ம தில்ஹாரியும் வந்து ரொம்பவே முக்கியமான ஆல்ரவுண்டர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த டாப் 7ல டபுள் அட்வான்டேஜ் வைஸா போனீங்கன்னா அந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டபுள் அட்வான்டேஜ் இல்லாத ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கறதுல முக்கியமான பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹர்ஷிதா மாதவி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 90% அவங்கள வந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்களுக்கு போகலாம். அதாவது ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன்ல அவங்களுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் தான் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகந்திகா குமாரி, அவங்க வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஒரு மெயின் ஸ்பின்னர். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்காலே நிறைய நல்ல ஒரு மெயின் ஸ்பின்னர்ல நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலிங்ல இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்லாம். அதே மாதிரி உதேசிகா பிரபோதர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். 9வது பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்ல இருக்காங்க. அடுத்து 10வது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரியதர்ஷினி வந்து நமக்கு வந்து அவங்க வந்து ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிஷான் சாலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்காங்க. மோஸ்டா எல்லாருமே இந்த டீம்ல வந்து ஸ்பின் தான். அதனால அந்த மெயின் ஒரு ஸ்பின் நம்ம எஸ் குமாரிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினிக்கு வந்து பிரபோதனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மீதி பிரியதர்ஷினி நிஷான் சாலா வந்து எல்லாருமே நமக்கு வந்து ஸ்பின் பவுலிங்ல தான் இருக்காங்க. பட் இந்த 8வது 9வது இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பிளேயர்ஸுமே ஆல்மோஸ்ட் 90% மேல ட்ரை பண்ணியிருப்பாங்க உங்க ஆப்பனண்ட். ஸோ இந்த டீம்ல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்கன்னா அட்டப்பட்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், தில்ஹாரிக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், அதே மாதிரி இந்த 2 ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஸ்பின்னருக்கும் சரி கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 பிளேயருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்கள் இருக்குது. ஸோ டபுள் அட்வான்டேஜ் அட்டாப்பட்டு, தில்ஹாரி, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவானி, அவங்க 3 பேருக்கு வந்து இருக்கு பேட்டிங் பிளஸ் பவுலிங் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். பவுலிங்ல இந்த 4 பேர்ல இந்த பெஸ்ட் இந்த 2ன்னு நம்ம சொல்லலாம். ட்ரம்ப் கார்ட்ல இந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து நான் கண்டிப்பா கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா ட்ரம்ப் கார்ட்ல வந்து அவங்க நேம்ல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர் ட்ரம்ப் கார்டை கொடுத்தேன்னா இது ஸ்ரீலங்காவோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். எல்லாருமே பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தான் எடுத்துட்டு வருவாங்க. அலியை தான் வந்து எல்லாருமே எடுத்துட்டு வருவாங்க. அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வந்து ஸ்ரீலங்கா விக்கெட் கீப்பரையும் அந்த இடத்துல நீங்க கொண்டு போகலாம். ஆனா இவங்க வந்து கொஞ்சம் லேட்டா ஆடுவாங்க. அவங்க வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அதனாலதான் ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இந்த 4 பேரையும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சொன்ன பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அலி, மாதவி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்டப்பட்டு, நிடாதாரு, தில்காரி, ஃபாத்திமா சனா, இக்பாலு, பிரபோதர்ஷினி, அடுத்து சாந்து, அடுத்து குமாரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹசன். அந்த மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன் 3 பேர்ல அந்த 2 பேரையும் நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு சேஃபான டீம். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கேப்டன் வைஸ் கேப்டன் தான் உங்களுடைய வின்னிங்கை வந்து தீர்மானிக்கும். அதாவது இந்த 4 ஆல்ரவுண்டர் இருக்காங்கல்ல, இந்த 4 ஆல்ரவுண்டருமே உங்க ஆப்போனன்ட் வந்து மாத்தி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க போடக்கூடியவங்க வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்டப்பட்டு வைஸ் கேப்டனாகவும் நிடாதார வந்து கேப்டனாகவும் ட்ரை பண்ணிடுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா
நினாதார கேப்டனாகவும் தில்ஹாரியை வந்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க இப்போ இந்த 2 பேரும் போறீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 பாயிண்ட் வாங்கி கொடுக்காங்க அப்படின்னா உங்க ஆப்பனண்ட் வந்து இந்த 2 பேரையும் போட்டு வந்து ஒரு 70 பாயிண்ட் வாங்குறான் அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 30 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய வின்னிங்கை வந்து தூக்கிடும். அதே இது அவன் வந்து ஒரு 100 பாயிண்டோ நீங்க ஒரு 65 பாயிண்ட் வாங்கி உங்களுக்கு அவனுக்கு 35 பாயிண்ட் டிஃபரன்ஸ்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல அவ்வளவுதான், ஏதாச்சும் ஒரு இது சொதப்பினாலும் முடிஞ்சிடும். அதனால அதை கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டனா கவனமா பாத்துக்கோங்க. குறிப்பா இந்த 3 பேருக்குள்ள நிறைய மாத்துவாங்க. இந்த 4 பேருக்குமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கு, இந்த 3 பேருக்கும் குறிப்பா வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம யாருமே இருக்காங்க, குறையாம ஒரு 200 பேராச்சும் லைக் பண்ணுங்க. 2000 பேர்ஸ் பாப்பீங்க, அதுல ஒரு 10% ஒரு 200 பேர் வந்து லைக் பண்ணீங்கனாலே நமக்கு போதுமானது நண்பா. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பிரைமோ காசோ எதுவுமே கேட்கல உங்ககிட்ட, உங்களுடைய அன்பும் ஆதரவும் லைக்ஸ் மூலமா தான் நம்ம கேட்கிறோம். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபைனல் டீம்ஸ்ல நம்ம வெற்றி பெறுவோம். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.